இங்கே தான் நீங்கள் எக்ஸாக்டாக நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களோட ஈகோ பிரச்சனை ஒன்று வருது. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போது கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிச்சிங்க பாருங்கள். என் கணவர் சார்னு ஆரம்பிச்சிங்க. உங்கள் கணவர் சார் ஏன் ஈகோ வருது? நீ ஆரம்பிக்க எப்படி ஆரம்பிச்சிங்க? என் கணவர் சார் நான் உரிமை இருக்காதான் எனக்குன்னு கேட்டீங்க. அவ்வளோ உரிமை இருக்க இடத்துல எப்படி ஈகோ வருது? ஈகோ வரக்கூடாதுல்ல? இல்லை சார், எனக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நான் வந்து வீட்டில் தனியாக இருக்கேன். சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும், சீக்கிரமாக வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பசங்க கூட பேசணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு டக்குன்னு அப்செட் ஆகுறது. எங்கேயாவது நான் கிளம்புறேன்னா அப்போ தான் லேட்டாக வருவார். ஆக்சுவலாக நீங்கள் உண்மையிலே ஒரு பெண் வந்து வீட்டில் தனியாக இருக்கிறோட கஷ்டம் எனக்கு தெரியும். குழந்தைகளை பார்த்துக்கிறேன், எனக்கு புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ணுறது என்னென்னா, நானும் வழியில் தான் இருக்கேன், அதனால் நீ இந்த வழியை அனுபவி. இது எப்படி சரியாக இருக்கும்? அது பழிக்கு பழி சார். அது எப்படி சரியாக வரும்? டிட் ஃபார் டட் எப்படி சரியாக வரும்? அது அவருக்கு பெயினாக இருக்கும்ல. நீ உண்மையிலே நானும் இந்த சைட்லேருந்து ஒரு ஆளாக பேச போனால் என்னென்னா, ஒரு ஆண் உண்மையிலே ஒரு மனைவி கிட்ட எதிர்பார்க்குறது பெரிய விஷயம்லாம் இல்லை. வேலைக்கு போகும்போது பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு நிம்மதி தான் எதிர்பார்க்குறான். சீரியஸாக சொல்கிறேன், அவனுக்கு நிம்மதி இருந்தால் பிரச்சனை இல்லை. அவனுக்கு அது இல்லைன்னா, அவனுக்கு வீட்டுக்கு வரும்போதும் பிரச்சனை, ஆஃபீஸ்க்கு வரும்போதும் பிரச்சனைனா, அவனுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள்?